அதாவது தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 3 செல்சியஸ் டிகிரி என்பது வெப்ப அலை அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து பொதுமக்கள் செய்ய வேண்டியவை எனவும் செய்யக்கூடாதவை எனவும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பொதுமக்கள் வெளியில் செல்லும் பொழுது கைகளில் தண்ணீர் பாட்டிலை எடுத்துச் செல்ல வேண்டும். அதே போன்று ORS என்று சொல்லக்கூடிய அந்த பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று வீட்டிலேயே செய்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த எலுமிச்சை பழச்சாறு, அதே போன்று உள்ளிட்ட குளிர்பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாட்டில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குளிர்பானங்களை எடுத்துக்கொள்ளக் கூடாது எனவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. அதே போன்று பழச்சாறுகளையும் அந்த ஒவ்வொரு காலங்களுக்கும் ஏற்கக்கூடிய அந்த காய்கறிகள், பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் லேசான உலர்ந்த காட்டன் துணிகளை உடுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. வெளியில் செல்லும் பொழுது காலணிகளை அணிந்து செல்லாமல் இருக்கக்கூடாது, காலணிகளை அணிந்து செல்ல வேண்டும். அதே போன்று வெளியில் செல்லக்கூடிய பொதுமக்கள் யாராக இருந்தாலும் குடையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று கைகளில் சிறிய துண்டு உள்ளிட்ட துணிகளை எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் இருக்க வேண்டாம். குளிர்ந்த இடங்களிலும் அதே போன்று காற்றோட்டமான இடங்களிலும் பொதுமக்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். வெளியில் செல்லக்கூடிய, வெளியில் வேலைக்காக பயணிக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் இந்த நேரங்களில் பயணிப்பதை தவிர்க்க வேண்டும். அத்தியாவசியமின்றி வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஹை ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள், இணை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், சர்க்கரை நோய், அதே போன்று இருதய நோய் உள்ளிட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் வெளியில் செல்லும் பொழுது உரிய பாதுகாப்போடு செல்ல வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த 12 மணி முதல் 3 மணி வரையில் இருக்கக்கூடிய அந்த கால இடைவெளியில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருப்பதை தடுப்பதற்காக அதிக நீரினை எடுத்துக்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவைகள் பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.